ஆனந்தி ஆனந்தி யாரு ஆனந்தி யாரு ஆனந்தி நான் தான் சங்கீதா வந்திருக்கேன் சங்கீதா ஆனந்தி சங்கீதா ஆனந்தி ஐயா ஐயோ என்னடி ஆச்சு ஆனந்தி சங்கீதா என்னடி ஆச்சு வார்த்தை கேட்காதே அந்த குளத்துல இருக்கணும்மா அந்த குளத்துல தாக்கில இருந்த முனிவருக்கு கண்கள் ரெண்டு போகும்படி சாபத்தை கொடுத்தாருமா உனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாரா ஆனந்தி ஆனந்தி எத்தனையோ முறை எடுத்து வைத்தோமே அந்த குளத்திலே
இறங்க வேண்டாம் என்று எங்கள் வார்த்தையை மீறி இப்படி துன்பத்தில் ஆழ்ந்து விட்டாயே ஆனந்தி. இறைவனவன் சோதனைகள் உனை நினைந்து வாடுகிறேன்.
சரிம்மா. ஆனா உங்க அம்மா சொன்னாங்க போகக்கூடாதுன்னு. இப்ப உங்க அம்மா கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்லுவேன்? எனக்கு ஒரு உதவி செய்யுமா? என்னன்னு உதவி செய்யணும்? அரண்மனைக்கு வருவதற்கு வழி தெரியவில்லை. அதனால என்ன செய்யற? என்ன அரண்மனை வரைக்கும் கொஞ்சம் அழைச்சு போய் விட்டுட்டு நீ எங்காவது போயிடுமா? அவ்வளவுதானே? ஆமா நான் அழைச்சு போறேன். யாரு நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன? எனக்கு தேவை நீ. நீ நேரத்தில் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வருகின்றாய், ஆடுகின்றாய், பாடுகின்றாய், ஓடி விடுகின்றாய். இன்னைக்கு சாட்டி கொம்மாலவா சம்மாதிச்சிருக்கிறேன். ஆகையால என்னை கட்டி அடைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு இங்கிருந்து நீ போயிடு. ஐயா எனக்கு பார்வை தெரியாது ஐயா. என் அருகே வராதீங்க. எனக்கு யாருன்னு தெரியலங்க. அருகே வராதீங்க. ஆடும்போது பாடும்போது பார்வை நல்லா தெரியுதா? ஓடுறது அப்பெல்லாம் தெரியுது. ஆனா இப்ப என்ன கட்டி அடிச்சு முத்தம் கொடுன்னா பார்வை தெரியலையா? நம்புற மாதிரியா இருக்குது. நீயா வந்து கட்டி அடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து விட்டால் உனக்கு மெனக்க சுகம். நான் இஷ்டப்பட்டு நீங்க இஷ்டப்பட்டா சுகம். நீங்க இஷ்டப்பட்டாக்கா நீ பிணம். இதுவே என் பிறவி குணம். வா பாருங்க. நீங்க யாருன்னே எனக்கு தெரியலங்க. யாரு பேசுறீங்கன்னே தெரியல. எப்படிங்க யாரு தெரியல விடு. என்ன கேட்டா? சொத்தியா கேட்டா? சொத்தியா கேட்டா? ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா போயிடலாம். விட்டுடுங்க நான் போயிடுறேங்க. வர முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? மறுகாலமா
கள்ளரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுளே கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோவித்து தடுத்தவன் கண்ணை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுளே கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே சதி செயல் செய்பவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி உலகத்தில் ஆண்டவன் அதிகாரி கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அநீதியா தவறு செய்து ஒரு பாவத்தில் அறியாத இந்த பாவிக்கு இப்பேற்பட்ட தண்டனையா? இதற்காகவே ஆகிற சாட்டை கொண்டு வெட்டறிகிறேன். எந்த தவறுமே நான் செய்யவில்லை ஐயா. செய்யாத குற்றத்திற்காக எனக்காக இப்பேற்பட்ட தண்டனை. நடிக்கிறான் தவறு செய்ய வந்திருக்கிறான். நடிக்கிறான் நான் தான் கொலை பண்ணவன் எவனோ கொலை பண்ண சொல்லிக்கிறானா? இல்லையே திருடுவன் நான் தான் திருடன் சொல்லுகிறானா? இல்ல கொள்ளடிச்சவன் நான் தான் கொள்ளடிச்ச சொல்லிக்கிறானா? இவன் மட்டும் எப்படி ஒத்துப்பா? அடிமை அடி அடித்தால் அனைத்து உண்மை வெளிவரும். போட அவனே. சொல்லாமல் ஒண்ணு விடுவாரு அடா தவறே செய்யவில்லை என எத்தனையோ முறை எடுத்துக் கூறுகிறேன். இவருடைய வார்த்தையை கேளாமல் நான் தான் தவறு செய்தவனை நீ தவறாக விடுகிறேன். இப்படி நீ சாட்டை கொண்டு வெட்டறிகிறேன். நானா தவறு செய்தவன்? நானா உன் மகளை கடவுளை தெரிந்து
தர்ஷனா ஏய் ஏய் எங்க ஓடுற ஏய் ஏய் யாரா அண்ணம்மா என்னுடைய அண்ணன் ரெண்டு பேருக்கு எதுல ஏய்! ஒத்து அம்மால உருவத்துல ஒத்து போதியா கண்ணு கூட இல்லாத மனசு ஆமாங்க அப்ப நாம தூக்கி ஏய் உன் அண்ணனா அது என் தக்கால தேவை என்னுடைய மகளை மலரவனை கூட்டி போய் மலரவனை சுத்தி காட்டுற மாதிரி காட்டுற மாதிரி உன் அண்ணனை கூட்டி வச்சா இல்லம்மா கூட்டி வச்சா இல்ல போய் சொல்றா இல்ல நான் போய் பேசுறேன் நான் போய் பேசுறேன் மாமா இல்ல பேசுறேமா நாயே அது நாயே அது பிச்சைக்கார நாயே அது இறந்த நாயே அது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு விதியில்லாத நாயே அது தட்டி போட்ட எறும்பு திருப்பட விதியில்லாத நாயே அது போறபோக்கு நாயே அது போரிக்கு நாயே அது போரிக்க நாயே உன்னை கூட்டி வச்சது இல்லம்மா கூட்டி வச்சா இல்ல நீ இல்லன்னு போய் சொல்ற நாங்க பார்த்தோம் இப்ப நாங்க பார்க்க இல்லம்மா நாங்க உங்களுக்கு கருதாமா நாங்க ஏழைய பிறந்தவங்க தவிர அது மாதிரி வேலையை நாங்க செய்ய மாட்டோம் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டோம் ஆமா செய்ய மாட்டோம் அது மாதிரி வேலையே செய்ய மாட்டோம் நல்ல வேலை செய்வேன் நல்ல வேலை தான் செய்வேன் அங்கேஜிக்காரி போய் அண்ணனுக்கு டாக்டர் பார்த்துறாள் எப்பேற்பட்டவளா இருப்பாயவா இதெல்லாம் நடக்குது அப்படியே தெரியும் இவன் அரண்மனைக்குள்ள வரும்போது நினைச்சேன் இவன் யாரு கதி இல்லாதவன் விதி இல்லாதவன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் அழகா பிறந்துட்டுமே அண்ணன் எப்ப நம்மளுக்கு திருமணம் செய்து கொடுப்பாரு ஒரு மனக்கோட்டை கட்டிருப்பாங்க அண்ணன் தங்கச்சி வீட்டுல பேசி தாய் தகப்பல தருதல வந்துட்டானே புத்தி கோக்குமாக போட்டோம் ஆகையால இந்நாட்டு இளவரசியே எனக்கு நீ திருமணம் செய்து வச்சாக்கா உன்னுடைய திருமணத்தை நான் ஜாம் ஜாம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் ஆகையால மறுமணம் சேர்ந்தால் மறுமணம் அழைத்து சென்றால் இளவரசியில விருப்பத்தை சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் கை வச்சு எழுத்துறான் நல்ல வேலை நம்ம வந்து காப்பாத்திடும் இதெல்லாம் என்ன ஆயிருக்கும் அச்சி மரமா அல்ல போகுது அமரே செய்யவில்லை என்று எத்தனை காலம் எடுத்துக் கொள்ளி ஆனால் என் மீது சந்தேகப்பட்டு வீண்படி சுமத்தி பற்றி நானா தவறு செல்வன் நாங்கள் செய்த தவறு ஏழையாக பிறந்தோம் ஐயா கண்ணால பார்த்து சாட்சி நாங்கள் இருக்கா ஏழையாக பிறந்து விட்டு தவிர பார்ப்பவர்கள் ஏழுமாக பேசுவதற்கான வாழ்க்கை நடத்தவில்லை ஐயா கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதை வெயில் உரைத்திருக்கிறார் ஐயா கண்ணால பார்த்த சாட்சி நம்ம போய் சாட்சி நம்ம கூடு நம்ம பார்க்கலாம் கண்டேல கையை போச்சு இப்படி வலிக்கலாம் ஐயா சாட்சியிலா வழக்கும் காரியமில்லா சங்கீதமும் சபைக்கு இருக்காது உரைப்பார்கள் அதுபோல் சாட்சி இல்லாமல் நானும் என் தங்கையில் சஞ்சலத்திலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்காக இங்கு வாதாட யாருமே கிடையாது ஐயா படித்தவன் சொல்தான் சபை கேட்குமா பணம் படைத்தவன் சொல்தான் சபையை நிறுவா ஏழையாக இருப்பதனால் எங்களுக்காக அப்படி யாரும் இல்லாத அனாதியாகி நாங்கள் இருவர் சஞ்சலத்திலே அகப்பட்டு விட்டோம் ஐயா எத்தனையோ எடுத்துக்கொண்டு நான் தான் தவறு செய்தவன் நீங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டீர்கள் நான் தவறு செய்தேனா இல்லையா என்று உங்களுக்கு உண்மை புரிய வேண்டும் என்றால் உன் மகளை அழைத்து கேட்டு போறீங்க நல்ல கதையா இருக்கு நிச்சயமற்ற கூறுபாப்பானா அது போல நிச்சயமற்ற கூறுபாகன்னு நினைக்கிறான் ஒண்ணு ரெண்டாவது பாலுக்கு காவல் பூனை இவ செஞ்ச தவறுக்கு சாட்சி நமது குழந்தை நம்ம வீட்டுல கண்ணது கண்ணா இல்லையே செஞ்சு போது கூடு மகளா சொன்ன